சீனாவை பொறுத்தவரையில் படைத்துறை ரீதியாக நேரடியாக களமிறங்குவதில்லை. சீனா பெரிய படைத்துறை ரீதியாக எந்த நாட்டிலும் போர் கொடுத்ததும் குறைவு. அதே போல சீனா பல நாடுகள் மீது தடைகளை கொண்டு வந்ததும் குறைவு. அது ஒரு அமெரிக்காவின் வேர்ல்டு அது ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. ஆனால் இவங்களோட அப்ரோச் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு. இருந்த போதும் இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் பங்களாதேசத்தில் அவர்கள் ஒரு நீர்மூழ்கி தளத்தை காட்டினார்கள். கடற்படையை குறிவைத்துத்தான் அவர்கள் நகர்கிறார்கள். அவர்கள் தரைப்படையோ அல்லது வான்படையோ அவர்கள் பலப்படுத்துவதை யோசிக்கவில்லை. அது அவர்களுக்கு பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால் தற்போதைய நிலையிலும் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு விமான பரப்பு விமானங்களும் நீண்ட தூர விமானங்கள் டேங்கர் மூலம் எண்ணெய்களை நிரப்பலாம் என்று சொல்லி அதுகளுக்கு பிரச்சனை இல்லை. தரப்படையை பொறுத்தவரையில் கடற்படை ஸ்ட்ராங்காக இருக்கும் என்று சொன்னால் தரப்படையை நகர்த்துவதிலும் அவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்க போவதில்லை. அவர்கள் தங்கள் கடல் வளத்தை, அதாவது வளங்கள் பாதை, சீனாவின் உற்பத்தி துறையின் வளங்கள் பாதையில் பெருமளவான விநியோகம் இந்து சமுத்திர பிராந்தியத்துக்குள்ளாக தான் இடம்பெறும். இதற்கு முன்னர் இந்து சமுத்திர பிராந்தியத்தின் நுழைவு பாதையாக பர்மாவைத்தான் சீனா பயன்படுத்தி இருந்தது. இப்போதும் பர்மாவுக்கு வருகின்ற பிரச்சனைகளும் பின்னணிகளும் சீனாவும் இருக்கின்றது. ஆனால் இப்ப அது இலங்கையை அவர்கள் தன் வசப்படுத்தி இருப்பது முற்றுமுழுதாக நீங்கள் கூறியது போல படைத்துறைக்கு திறந்து விட்டது.